டீ கடையிலலாம் சுட சுட பஜ்ஜி போண்டா கூட ஒரு சட்னி கொடுப்பாங்கள்ல, அது நம்ம வீட்டிலே சூப்பராக செய்யலாம். இதுக்கு தாளிப்பெல்லாம் எதுவுமே தேவையில்லை. சட்னி அரைச்சி அப்படியே கலக்கி விட்டால் போதும். தண்ணியை ஊற்றி அழகாக நமக்கு சட்னி ரெடி ஆயிடும். இந்த சட்னியை இட்லி கூட நம்ம அப்படியே ஊற்றி சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அது சும்மா இல்லைங்க, இட்லியை நல்ல சட்னியில் முங்க வச்சு சாப்பிடணும். அல்டிமேட் டேஸ்ட்டில் இருக்கும். வாங்க இந்த தக்காளி வெங்காய புதினா சட்னி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாயை எடுத்து வச்சுக்கலாம். அதில் தேவையான அளவுக்கு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். இதில் நான் 2 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறேன். ஒரு சின்ன துண்டு இஞ்சியை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கூடவே 2 பல் பூண்டையும் சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த சட்னியில் நம்ம பச்சை மிளகாவும் மிளகாத்தூளும் சேர்க்க போகிறோம். அதனால 2 காஞ்ச மிளகாய் சேர்த்தா போதும். ஒரு வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதையும் சேர்த்து நல்லா இதை வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இதில் ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு காரம் ரொம்ப அதிகமாக வேணும்னா 2 பச்சை மிளகாய் கூட சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி இதில் ஒரு பச்சை மிளகாய் தான் சேர்த்துருக்கேன். பச்சை மிளகாய் சேர்த்துட்டு வெங்காயத்தை கொஞ்சம் நல்லாவே வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இதோட நம்ம தக்காளி சேர்க்க போகிறோம். நான் ஒரு தக்காளியை சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அந்த தக்காளியை இதில் சேர்த்துக்கலாம். தக்காளியை சேர்த்துட்டு நல்லா இதை வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி கொஞ்சம் நல்லா சாஃப்ட் ஆகுறது வரைக்கும் இதை வதக்கி விட்டுக்கணும். நல்லா வதக்கின பிறகு இதில் 2 கைப்பிடி அளவுக்கு புதினா சேர்த்துக்கலாம். அது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லி இலை சேர்த்துக்கலாம். மல்லி இலையும் சேர்த்த பிறகு இதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். புதினா சேர்த்துட்டு ரொம்ப நேரம் வதக்கக்கூடாது. அதோட ஃப்ளேவர்லாம் போயிடும். கொஞ்சமாக வதக்கி விட்டால் போதும். ஒரு 2 மினிட்ஸ் போதும். ரொம்ப நேரம் வேண்டாம். ரொம்ப நேரம் அடுப்பில் வச்சிங்கன்னா அதோட வாசனை அப்புறம் அதோட டேஸ்ட் எல்லாமே மாறிடும். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு காரம் கொஞ்சம் அதிகமாக வேண்டாம், 1 ஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ரொம்ப நேரம் அடுப்பில் வைக்க வேண்டாம். ஒரு நிமிஷம் போதும். இப்போ இதை நல்லா ஆற வச்சுட்டு ஒரு மிக்சி ஜாரில் மாற்றி கொஞ்சம் கொரன்னு அரைச்சிக்கணும். ரொம்ப மையாக அரைக்கக்கூடாது. கொரன்னு கொஞ்சம் அரைச்சி இதை சேர்த்துக்கலாம். இப்போ இதில் எவ்வளோ தண்ணி வேணாலும் சேர்த்துக்கலாம். உப்பு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் மிக்ஸி அலசி தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணியை சேர்த்துட்டு இதை நல்லா இதோட கலக்கி விட்டுக்கணும். அவ்வளோதாங்க, நமக்கு சூப்பரான சட்னி ரெடி ஆயிடுச்சு. இதே தக்காளி வெங்காய புதினா சட்னி நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இட்லிக்கு அப்புறம் போண்டா பஜ்ஜி சமோசா எல்லாத்துக்குமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஈஸியாகவும் செஞ்சிடலாம். இதுக்கு எந்த தாளிப்புமே தேவையில்லை. நம்ம ஈஸியான மெத்தடில் சூப்பராக செஞ்சிடலாம். அடுத்த தடவை இட்லி செய்கிறீங்க அப்படின்னா இந்த சட்னியை ட்ரை பண்ணி பாருங்கள். இட்லி கூட இந்த சட்னியை சும்மா தொட்டெல்லாம் சாப்பிடக்கூடாதுங்க. இட்லி முங்குற அளவுக்கு இந்த சட்னியை ஊற்றி அப்படி அள்ளி சாப்பிட்டா டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். செஞ்சு